மனம்பூத்த திருமேனி மதிபூத்து ஒளிர் நாவும் வல்லால் வல்லால் கனம்பூத்த தௌகீதும் கதிபூத்து ஜூது நடை காமீல் காமீல் கனம்பூத்த பெரும் பொறுமையினம் பூத்த அன்சாரியாரும் பூத்த இனும்பூத்தே பூத்தொளிரும் எங்கள் மதீனத்தரசரிதாள் போற்றி இதம்பூத்தலசாமுடனிமிதமும் அகிதமும் பூத்த எங்கள் இரசோல் பதம்பூத்தருங்குரசி குலம்பூத்த யானூரி அதும்பூத்தரும் வேதமே நிதம்பூத்த சரிகை நெறி நித்திய வலியும் பூத்த நீத வேதா அதம்பூத்த என்பவத்தை அடியோடு பேர்த்தின்னாலும் தேவே. எல்லோருக்கும் நமஸ்காரம். மெய்வெளி நிஜவாச அனந்தர் குடும்பமும் சாலை லதா சாலை வேங்கை மாலவர்கள் குடும்பமும் ஏற்று நடத்தும் இந்த ஆனி மாத கிளைச்சபைக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வணக்கம். நமஸ்காரம். வாரும் உலகீரே செயற்றுரை தெரும் புவியோரே வருமொரு பெருமொழி குறுநெறி முறைவழி வருமொரு பெருமொழி குறுநெறி முறைவழி திருவளரிரையருள் பெருக பெருகும் இதம் வாரும் உலகீரே செயற்றுரை தேரும் பூமியோரே தரையில் நரஜனன குறையறு திடமனு தரையில் நரஜனன குறையறு திடமனு திரளுறும் தவத்துறை தேவ நமவரன கூவும் திருமறையன் பணிப்படா நாவு தருமுறையே அருளுமை வழி கூடி திருவளர் குருகுல அருளுமை வழி கூடி திருவளர் குருகுல அரமணி முனிவர்கள் அனந்தர் ரிஷிகள் தேவர் ஆன நிலை பேரே தனித்தனி ஆண்ட பெரும் பேரே தரையில் நாராயணாய் தோன்றி தேவராக வந்தோரே தரையில் நாராயணாய் தோன்றி தேவராக வந்தோரே தேரை வாய்ப்பட்ட வண்டு தேன் உண்பது போலான மாறும் உலகீரே செயற்றோரை தேரும் புவியோரே நரஜனனம் எடுத்தன் நரகில் இழிந்திடாது நரஜனனம் எடுத்தன் நரகில் இழிந்திடாது அரியமை வழியடைந்தாலும் தேவரன வாரும் உலகீரே செயற்றோரை தேரும் புவியோரே களைகள் அழுகின்ற பழமறை மனுமகன் கலைகள் அழுகின்ற பழமறை மனுமகன் ஒளிவமலையில் நின்ற நிலை வழிபடியுங்கு நேசம் தரும் இறைவன் பலிச்சன ஓசைவாமலையோன். நமஸ்காரம். இப்ப நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல தவம் பண்றேன் அப்படின்னு எல்லாம் நிறைய போலீஸுமார்கள்லாம் உருவாகி தவம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான தவம் என்னன்னா மனிதர்கள் நினைவில் தோன்றும் இந்த உலகம் அல்ல, அது மயமாக எடுத்துக்கொண்டு ஒன்றிணைத்து இந்த பூவனத்தில்
பரலோகத்தின் செயலினை பழக்கி கொடுப்பது. அப்படி பழக்கி கொடுக்க வேண்டும் என்றால் தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு உள்ள மானிட சட்டை ஏந்திய பூலோக மக்களாய் வாழும் மனிதர்கள் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். அதாவது மேற்கு முகமாக ஓடிக்கொண்டுள்ள ஒரு வண்டியை அல்லது ஒரு நதியை மறித்து அதன் போக்கை முழுமையாக மாற்ற வேண்டியுள்ளது. அதனால் அதற்கு மனிதர்கள் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் மனதில் மாற்ற வேண்டியுள்ளது. அதாவது பேயோடாடும் பெருமான் வேண்டும் என்று தெய்வம் திருவாக்கே இருக்குது. உத்தம யுகம் ஒன்று உண்டாக்கவே முன்காலத்தில் வந்த அவதார புருஷர்களுள் 1 அல்லது 2 நபர்களுக்குத்தான் இந்த உபதேசத்தை கொடுத்துள்ளார்கள். இது சரித்திரமாக இருக்கிறது. ஆனால் நம் தெய்வம் அவர்கள் முன் சட்டத்தினை மாற்றி ஆயிரக்கணக்கானோரை மாற்றினார்கள். ஆயிரக்கணக்கானோர்களுக்கு அந்த பேரருளை அளித்தார்கள். முன்னிருந்த 12 ஆண்டை சட்டத்தை மாற்றினார்கள். சாலையை அமைப்பதற்கு முன் 1 அல்லது 2 சேர்க்கப்படுவதற்கு பட்டபாடு இருக்கிறது. அப்பா, ஒரு நாள் கண்மாயின் கரையிலே ஏறி அந்த புறத்தில் ஏறி இறங்கும் போது ஒரு ஊரோ ஒரு வீடோ தெரிகிறதா என்று நினைத்தார்களாம். இரவெல்லாம் பட்டினி, தூக்கமில்லை. அப்போது ஒரு நினைவு வந்ததாம். கட்டி கிடக்குது குட்டிச்சு, நமக்கென்று ஒரு ஊரை அமைத்துக் கொண்டார். இந்த கஷ்டமெல்லாம் நமக்கு வருமா என்று நினைத்தார்களாம். ஆனால் அப்பொழுது ஒரு நினைவு வந்ததாம். கட்டி கிடப்பது குட்டிச்சுவர், கனாக்காங்கிறது மாட மாளிகை, கூட கோபுரம். சரி, இது சாதாரண மனிதனுக்கு சரிதான், நமக்கு தெய்வத்தின் அருள் இருக்கிறதல்லவா, நாம் அமைப்போம் என்று வந்தார்களாம். நம்மை அறியாமலேயே, நமக்கு தெரியாமலே நம்முள் இருந்து நம் தவறுகளை பொறுத்து திருத்தி மனதை செம்மைப்படுத்தி ஆட்கொண்டு இன்று மெய்வழி பிள்ளையாய் மாற்றிய தேவாதி தேவனின் திருவிளையாடல் சொல்லி முடியும். இந்த வெளி உலகத்துல எல்லாம் நாம ஒரு இந்த மெய் வாழ்க்கையை அனுபவிக்கிறது ஒரு செகண்ட் கூட முடியாது. ஏன்னா வெளியாட்கள் பூராமே அந்த அந்த அதோகதியில தான் இருக்காங்க. அதனால அவங்க நம்மளையும் இருக்க விட மாட்டாங்க. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு ஊரை உண்டு பண்ணி அதுல போய் நம்ம அந்த ஒரு முழு எண்ணமும் அதுல உட்கார்ந்து முழு மனது அமைதியோட இருந்து அந்த தெய்வ எல்லையையும் தெய்வ எல்லையாகவே ஊன்றி வைத்து இந்த பூலோகத்தில் பரலோகம் ஒன்று இருக்கிறது என்றால் அது மெய்வெளிச்சாலை தான். அங்கு அனுபவித்தவர்களுக்கு அந்த அனுபவத்தை அவர்கள் வெளியிலே சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் அவரவர் அனுபவித்ததை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்களே ஒழிய கடை காணாத கடலாக இருக்கிறது அந்த எல்லை. நாங்களும் சிறு பிள்ளைகளிலே இருக்கும்போது விளையாட்டுத்தனமாகத்தான் தெரிந்தோம். ஏதோ நமது அப்பா சிவப்பு தலப்பா கட்டியிருக்காரு, இந்த மற்றவங்களும் சிவப்பு தலப்பா கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்கன்ற ஒரு ஆசை தான் இருந்ததே ஒழிய இந்த புண்ணிய பூமி, இந்த பூமியே எங்களுக்கு இப்போ மனசுல நடுங்குது. இந்த பூமியில் எவ்வளவு பேர் அடக்கம் ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப இந்த மண் தீண்டாதரா, இந்த மண் தாயிடா, இந்த மண் தீண்டாதரா அப்படின்றாங்கன்னா இப்ப எவ்வளவு பெற்ற இந்த பூமி சாதாரணமாக ஒரு நாளிலோ ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்திலோ ஒரு வருஷத்துலோ முடியாதுங்க. இது நீங்க எப்படித்தான் தலைகீழா நின்னாலும் மனசு சுத்தமா விட்டு ஏங்கி இறைவன்கிட்ட நெருங்கி வேண்டி விரும்பி உங்க மனசுல இருக்க அழுக்கெல்லாம் தீர்க்கணும்னா தெய்வமே கதின்னு மனம் கழங்கி மனம் உருகாதாருக்கு ஒரு வேலை. அந்த மாதிரி இருந்து அதுவரைக்குமே அதுக்கப்பாற்பட்டுமே அந்த தெய்வத்தோட கிருபை வேண்டும்ன்றாங்க. ஆனா முன்னாடி அப்படி இல்லை. 12 வருடம் சீடனாக இருந்து அப்புறம்தான் அவங்க செலக்ட் பண்றாங்க, இவனை வச்சுக்கிருவோமா வேணாமா ரிஜெக்ட் ஆகும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. வந்த கடல்ல வலைய வீசி அள்ளி உள்ள போட்டு அதுல நண்டு நத்த பள்ளி பூச்சின்னு அவ்வளவு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம செய்ய வேண்டியது அதுக்குன்னு டயத்தை ஒதுக்கி அந்த தெய்வமேன்ற எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய இந்த மெய்வெளிச்சாலையில பேசிட்டு இருக்கிறோம், பழகிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் நினைச்சிடாதீங்க யாரும்.
தெய்வத்தினுடைய அந்த கிடுகிடுன்னு நம்ம உடல் நடுங்கணும். என்னுடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆத்திரம் கொண்டு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றனவோ அதில் 1/4 பங்கு தூசியாவது உங்கள்கிட்ட வந்து இதை கேட்கும் போது இருக்கணும்டா அப்படின்றாங்க. அந்த ஆத்திரம் அதுதான் எனக்கு பிடிக்கும்ன்றாங்க. அப்படி இல்லை, ஊசியில ஆடிக்கிட்டு இருக்கிறத ஊசியில போய் நூலை கோர்க்க முடியாது. ஆனா உன் மனசுக்கு இங்க எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் போட்டு உன்னைய தூக்கி போட்டு கீழே கிடந்து அமைக்கிக்கிட்டு இருக்காது. அது உனக்கு தெரியாது. நீ வர 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 வரத்தான் எனக்கு அந்த எல்லையில நான் கொண்டு வரத்தான் உனக்கு அப்புறம்தான் விளங்கும். இப்போ ஒரு 5 வயசுல நம்ம சின்ன பிள்ளைகளை திரியும் போது நம்ம நினைத்த நினைவுகளும் கற்பனைகளும் இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுமா? வாழ்க்கையில ஒரு 5 ரூபாய்க்கு பார்த்தா நீ செலவுக்கு எங்க அப்பாட்ட கொடுப்பா அப்படின்னா அவர் இதான் வச்சிருக்கீங்களா குடியா அப்படின்னு கேட்டோம். இன்னைக்கு அந்த 5 ரூபாய்க்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது நம்மளுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி இந்த தெய்வீகத்தினுடைய அந்த இதை சொல்லி அடைய முடியாது. ஏன்னா ஆண்டு காலமாக கோடான கோடி காலங்கள் இந்த உலகத்தை ஆற்றல், அழித்தல், காத்தல் இந்த 3 நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சக்தியானது திருவுருவமானது நம் முன்னே வந்து தோன்றி நம் மக்களை எல்லாம் எடுத்து என்னுடன் வாருங்களடா பிள்ளைகளான்னு கூப்பிட்டு வள்ளலாரவங்க சொல்றாங்க ஒரு இடத்துல, அப்பா என்றேன் அப்படியே என்னை பிள்ளை என்று அப்படியே தூக்கி பிள்ளையே என்று தூக்கி கொண்டார்கள், மகனே என்று தூக்கினார்கள். அந்த இடத்துல அப்ப மகனேன்னு அவங்க தூக்கும் போது நான் இப்பொழுது பேசுகின்ற வாசகம் எல்லாம் என்னுடைய வாசகம் அல்ல, சத்தியமாக என்னுடைய வாசகம் அல்ல, இறைவனின் வாசகம் இந்த கூட்டின் வழியாக வந்து கொண்டிருக்கிறதுன்றாங்க. அப்பேற்பட்ட சக்தி வந்த பெரிய பெரிய அந்த ஞானிகள், பெரிய பெரிய தீர்க்க தரிசிமார்கள்லாம் சொல்லிக்கிட்டு ஏதோ அது தீர்க்க தரிசனம் வாசிக்கிறாங்க சொல்றாங்கன்னு சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு நினைப்பு வந்துச்சு. இன்னைக்கு தான் தெரியுது தீர்க்க தரிசனம் பூரா நம்ம தெய்வத்தோட அதை சொல்லிக்கிட்டு இருக்குன்னா அப்பப்பா அது கூட தெய்வம் சொல்றாங்க. ஏண்டா அதுல 1 வருஷம் கூட குறைய கூட இல்லாம அந்த தஞ்சாவூர் கல்வெட்டுல இத்தனை வருஷங்கள்னு இன்னென்ன ஆட்சியில இப்படி வருவார்கள் இங்கே இருப்பார்கள் என்று சொல்லிட்டேன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய கூர்மை அப்படின்றாங்க. இந்த பாருங்க, இப்ப நம்ம அந்த ஆடு மேய்ப்பு திருவிழா அந்த ஆடு மேய்க்கிற அந்த தொழிலாபரணத்தை கொண்டுட்டு அவங்க பிரியும் போது அவங்களால பிரிக்க முடியல. அவங்க நைஸா ஏன்னா நகமும் சதையும் கண்ணிமை போல் உடலும் உயிருமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தூலத்தினுடைய அந்த இதை அவங்களால பிரிய முடியல. அப்ப அதுல அந்த சத்தியத்தின் அதே சத்திய கட்டுப்பாட்டிலேயே வச்சு பிரிக்கிறாங்க. ஏன்னா நான் உனக்குள்ள இருக்கிறேன்ப்பா, நீதாப்பா நான் தாப்பா நீ அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை வச்சு அந்த சத்தியத்தை வச்சு அவங்க அந்த இதை எடுத்துட்டு இருக்காங்க. அது அவ்வளவு தூரம் அந்த தெய்வத்தோட அந்த பரங்குன்றத்துல 1 வருஷம் இருக்கிறதெல்லாம் யாராலும் சொன்னா நம்புவானா? கற்பனை நம்புவானா? 1 வருஷத்துக்கு அன்னாகாரம் என்று யாராவது ஒரு மனிதன் ஒரு வேலைக்கு இருக்க முடியுமா? அடுத்த வேலை சொல்லிடுவான். அப்ப இது யார் வந்தது? யாருன்னு நம்ம நினைச்சு பார்க்கல, நம்மளுக்கு லபிக்காதுங்க. வந்தது யார்? நம்மளுக்கு வந்தது யார்? ஐயிரை அருள் பரமனே பாரிடை குருவாய் தோன்றி துறவலர்க்கு அரசே தொன்மறை புகழும் தேவே அப்படின்னா அது சத்தியமா நிரூபணையா மெய்வெளிச்சாலையில அப்படியே நிரூபிச்சு நடத்தி எத்தனை பேருக்கு, அவ்வளவு பேருக்கு நடத்திட்டாங்க. நம்மளுக்குன்னு ஒரு ஊரை உண்டாக்கி வைக்கலாம். நம்ம தான் இன்னைக்கு போய் திருவிழா கொண்டாடி அல்லது சாதாரணமா ஊருக்கு வச்சுக்கிட்டு கொண்டாடலாம் முடியாது. ஏன்னா இந்த கொள்கை அப்படி கொட்டல, அவனுக்கு பூரா விரோதியா இருக்குது. இப்பூலோகத்திலே பரலோகத்தை கொண்டு வந்து காட்டி அனுபவித்து பேசி மகிழ்ந்து இருக்கச் செய்து கொண்டிருக்கிற நம் தெய்வம் நாம் செய்யும் பாவங்கள் அனைத்தும் மாற்றும் நம் தெய்வம். பாவத்தை என்று புண்ணியம் என அறியாத மனிதனை புண்ணியம் ஆக்கிய நம் தெய்வம் படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண யதார்த்த மனிதனை போல் பழகுவதற்கும், பெரிய படிப்பாளி புலவன் ஆன்மீகவாதி என வருபவர்க்கும் அவரவருக்கு தகுந்தபடி அவங்க ஆங்காங்கே இருந்து அவரவர் அறிவினை அவரவர் மைண்டினை மாற்றி அவரவர் சிந்தனையை போக்கி போதித்து அவர்களுக்கும் ஞானம் கொடுத்து நம் சபையின் வாரிசுகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நமது அனந்தகுல மக்கள் அவருக்கும் நம் தெய்வம் அவர்கள் செய்திட்ட செயலினை சாதாரணமாக லேசாக மேலாக ஒன்று பார்த்தோமானால் ஒன்றுமே தெரியாது. நம் தெய்வத்தின் செயலினை சொல்ல அளவில்லை. ஏனென்றால் அளவில்லா வெகுகாலம் இப்பூமியில் ஆண்டு கொண்டிருக்கிறது, அரசாண்டு கொண்டிருக்கிறது நம் தெய்வத்தின் செயல். சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாம் நம் தெய்வத்தின் திருச்செயல்களை கேட்கையில் நாம் நல்ல ஒரு முழுமனதுடன் கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் நம் தெய்வ திருவாக்கு
எம் வாக்கியங்கள் எவ்வளவு ஆத்திரம் கொண்டு பிறக்கின்றனவோ அதில் ஒரு சிறு துளியாவது உனக்கு கேட்கும் ஆத்திரம் வர வேண்டும். ஏனென்றால் ஆடிக்கொண்டிருக்கும் ஊசியின் நூலை கோர்ப்பது கடினம். அதுபோல நீ என்னுடன் நினைத்து கொண்டே இருந்தால் எப்பொழுதுதான் நீ வருவாய், உன் மனம் எப்பொழுது என்னிடம் திரும்பும், அந்த வினாடி பொழுதை நான் பயன்படுத்திக் கொள்ள உன் பிடரிலே உனக்காக உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறு என்ற அந்த திருவாக்கை நாம் எல்லாம் நினைந்து பார்க்க வேண்டும். எல்லாம் இவர் வேற வேற கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கார் காலத்தை. தெய்வத்தோட தான் பேசு. இருங்க ஒரு பாட்டு படிச்சுக்கிறேன். தேடி வரும் பொருளே, தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருவுலமே, நெடுங்கோடி தோற்றமே நேர்வலம் சாலையின், நெடுங்கோடி தோற்றமே நேர்வலம் சாலையின், தடம்பெறும் நீள்வாயல் தாண்டி நாங்கள் நாடி தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருமூலமே. பாண்டியன் சீமையில் ஆண்டவர் என இந்நாள், பாண்டியன் சீமையில் ஆண்டவர் என இந்நாள், காண்டிபரு கண்ணால் கதிசாரதியாய் நின்ற தேடி வரும் பொருளே, அவர்க்கும் தெய்வ திருமூலமே. மெய்மதம் ஒன்று பின் விளைவுறும் என்றந்த, மெய்மதம் ஒன்று பின் விளைவுறும் என்றந்த செய்மறை அரசர்கள் தீட்டிய படிக்கின்று தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருமூலமே. தலைவழி சாலையில் ஒளிவாமலையும் வந்து, தலைவழி சாலையில் ஒளிவாமலையும் வந்து நிலை பெற்றிருக்கின்ற தலமதுள்ளாகினாம் தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருமூலமே. சிவபூரத்தரசர்கள் தென்பாண்டி நாட்டாரன், சிவபூரத்தரசர்கள் தென்பாண்டி நாட்டாரன் உவரி சூழுலகத்தில் ஓதிய படிக்கேனாம் தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருமூலமே. அலிதூயர் பொலிகின்ற கலியுக கடையிலே, அலிதூயர் பொலிகின்ற கலியுக கடையிலே அழியாத கலை கூவும் ஒளிமாமேருவை நாடி தேடி வரும் பொருளே, அவர்க்கும் தெய்வ திருமூலமே. சாரி சாரிகளாக ஏறி பிரார்த்தனை, சாரி சாரிகளாக ஏறி பீர்த்தாரன் கூறி கொண்டு வரும் கூட்டமும் தாண்டினாம் தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருவுலமே. பாடியதோ வாரார் பரிசு பெற்றோராக, பாடியதோ வாரார் பரிசு பெற்றோராக நாடி தோன்றுவதாலே நாம் அவரை கேட்போம் தேடி வரும் பொருளே,
யாவர்க்கும் தெய்வ திருமூலமே. எல்லோருக்கும் நமஸ்காரம். அடுத்த